சரிகமபா சீனியர் சீசன் 5ல கடந்த வாரம் சபேசன ஃபைனல்ஸ்க்கு அனுப்பாத விஷயம் ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளா மாறியிருக்கு. குறிப்பா ஜட்ஜஸ் யாரையுமே ஃபைனல்ஸ்க்கு அனுப்பாம அவங்க சொன்ன கருத்துக்கள் கண்டிப்பா சபேசன் ஃபேன்ஸுக்கும் சரிகமபா ஃபேன்ஸுக்கும் ஒரு பெரிய ஏமாற்றம் தான். அதை பத்தி தான் இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்க போறோம். ஓல்ட் இஸ் கோல்ட் அப்படிங்கிற பெயர்ல டிக்கெட் ஃபினாலேவுக்கான 2வது சுற்றை கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வச்சிருந்தாங்க. இதுல எல்லாருமே அவங்களோட தனித்துவமான பெஸ்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருந்தாலும் சபேசன், அபிஷேக், அருண் ராஜேந்திரன், ஸ்ரீஹரி இந்த 4 நபர்கள் தான் டிக்கெட் ஃபினாலேல அடுத்ததா இடம் பிடிக்க போற நபர்களா தேர்வு செய்யப்பட்டு எபிசோட முடிவுல ஸ்டேஜுக்கு வந்தாங்க. அப்ப இதுல சபேசன் அப்படின்னா ஸ்ரீஹரி இந்த 2 நபர்கள்ல ஒரு நபரை 2வது ஃபைனலிஸ்டா சேர்ல உட்கார வச்சிருவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தாங்க. அங்கதான் சிங்கர் ஸ்ரீனிவாஸ் ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒன்று கொடுத்துட்டாரு. இந்த வாரம் எல்லாருமே நல்லா பாடினாங்க. ஆனா டிக்கெட் ஃபினாலேவுக்கு அப்படிங்கும்போது ஒரு ப்ரெஷர் தெரிஞ்சுது. செந்தமிழன், இனியா, இன்னொரு பக்கம் பவித்ரா இவங்க ஃபேஸ் எல்லாமே கூட ஒரு பயம் தெரிஞ்சுது. நிறைய தடுமாற்றங்களை பேஸ் பண்ணாங்க. அதனால இந்த வாரம் இவங்கள நாங்க சூஸ் பண்றதுக்கு ஒத்தி வைக்கிறோம். சபேசன், ஸ்ரீஹரி, அருண் ராஜேந்திரன், அபிஷேக் இந்த 4 பேருமே சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. இருந்தாலும் ஜட்ஜஸா இருக்கக்கூடிய எங்களுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி இந்த வாரம் செகண்ட் ஃபைனலிஸ்டா யாரையுமே அவங்க சூஸ் பண்ணல. இதுதாங்க பிரச்சனையே. குறிப்பா சபேசன் ஃபேன்ஸுக்கு இது எந்த அளவுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துருக்குன்னா, போன வாரம் சுஷாந்திகா கூட சபேசன் மோதும் போது கண்டிப்பா சபேசன் முதல் ஃபைனலிஸ்டா அடியெடுத்து வைப்பாருன்னு எதிர்பார்த்தாங்க. ஓகே, அதை கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம். சுஷாந்திகா கொஞ்சம் பெட்டரா பாடிட்டதால அவங்களுக்கு அந்த வாய்ப்பு போயிடுச்சு. அப்கமிங் வீக்ல ஏதாவது ஒரு வீக்ல அதுவும் 2வது வாரமாவே சபேசனுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்போடையும் இருந்தாங்க. ஆனா சிங்க ஸ்ரீனிவாஸ் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த சரிகமபா சீசன் முடியறதுக்கு இன்னும் ஒரு 5 வாரங்கள் பேலன்ஸ் இருக்கு. நமக்கு எக்ஸ்ட்ராவே ஒரு வாரம் டைம் இருக்கிறதால இந்த வாரம் ஃபைனலிஸ்ட சூஸ் பண்ணாம நம்ம ஹோல்டு பண்ணி வைக்கிறோம்னு சொல்றதால ரசிகர்கள் ஏமாற்றம் அடைஞ்சிட்டாங்க. எதுக்காக அந்த ரிசல்ட்டை நீங்க போஸ்ட்பான் பண்ணீங்க? உள்ளத்து நல்ல உள்ளம் அப்படிங்கிற பாடலை இது வரைக்கும் ரீக்ரியேட் பண்ண போட்டியாளர்கள்ல சபேசன் பெஸ்டா கொடுத்திருக்காரு. ஒரு சில விஷயங்கள்ல லேக் இருந்தாலும் மத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது சபேசனோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தானே இருந்துச்சு. எதுக்காக நீங்க சபேசனை ஃபைனல்ஸ்க்கு அனுப்பல? அப்ப சபேசனை ஃபைனல்ஸ்க்கு அனுப்பக்கூடாது அப்படிங்கிற முடிவுல தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்குதாங்கிற மாதிரி அவங்களோட ஆதங்கத்தையும் பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சரிகமபா ஸ்டேஜுக்கு இவங்க 4 பேர் நின்னதுக்கு அப்புறம் கண்டிப்பா சபேசனையாவது உள்ள அனுப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தாங்க. ஆனா அப்படிப்பட்ட ரிசல்ட்டை ஜட்ஜஸ் அனௌன்ஸ் பண்ணல. அவங்க டிஸ்கஸ் பண்ணி இந்த வாரம் நாங்க ஃபைனலிஸ்டே சூஸ் பண்ண போறதில்ல அப்படின்னு சொன்ன விஷயத்த யாருமே எதிர்பார்க்கல. இதை வச்சு பார்க்கும்போது ஜட்ஜஸ் எதிர்பார்த்த யாராவது ஒரு நபர் இந்த டிக்கெட் ஃபினாலே ரேஸ்ல இடம் பிடிக்கலையோ, அதனாலதான் இந்த 4 பேர்ல ஒருத்தவங்க கூட இந்த வாய்ப்பு வழங்கப்படலையோ அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் அவங்க ஆதங்கத்தை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படியே ஒரு வாரமும் அவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போனாங்கன்னா சபேசனுக்கு அந்த ஃபைனல்ஸ் வாய்ப்பு கிடைக்காம போயிடுவாங்கிற பயமும் வந்திருக்கு. 2 வாரம் சபேசன் கோல்டன் வாங்கியும் அவர் ஃபினாலே சீட்டுக்கு போகாம இருக்கிறது ஒரு மிகப்பெரிய வேதனையான விஷயமா பார்த்து வந்துட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்துல செகண்ட் ஃபைனலிஸ்ட சூஸ் பண்ணாம சபேசனை ஃபைனல்ஸ்க்கு அனுப்பாம ஹோல்டு பண்ண விஷயம் கண்டிப்பா சரிகமபா ஃபேன்ஸுக்கு எந்த அளவுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.